ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். இந்த லேயரேஜில் ரோட் மேப் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லேயரேஜில் அவங்க சொல்லியிருக்கிற ரோட் மேப் அடிப்படையில் நிறைய டாஸ்க்கள் முடிஞ்சிட்டு இந்த டெஸ்ட் நெட்டாக இருந்தாங்க. அடுத்து நாங்கள் கிளைம் மைனிங்னு சொல்லி பண்ணியிருந்தோம், அப்புறம் ப்ரௌசர் மைனிங் பண்ணியிருந்தோம். எல்லாமே பண்ணி முடிஞ்சிட்டு இப்போ மெயின் நெட்டுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க. மெயின் நெட் முடிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு டாஸ்க் கொண்டு பண்ணணும், ப்ரூஃப் ஆஃப் ஹியூமனிட்டி. நாங்கள் மட்டும் ஏர் ட்ராப்ஸ்லாம் பண்ணியிருப்போம். ஃபேஸ் வெரிஃபிகேஷனாக இருந்தால் என்ன, டொன் ட்ரான்சாக்ஷன் வேறு கோயின் ட்ரான்சாக்ஷன், அப்படி ஒரு ப்ரூஃப் ஆஃப் ஹியூமனிட்டி. இங்கே மனுஷர்ன்றதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கான ஒரு ஹியூமனிட்டி வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதுக்கு பிறகு மெயின் நெட் லான்ச் ஆகும் சொல்லி அவங்க அறிவித்து தந்திருக்கிறாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய ஒஃபிஷியலான ஏர்ட்ராப் பேஜ்னு சொல்லி அவங்க ஒஃபிஷியலான ட்விட்டர் பேஜ். ஸோ ஸ்கேமான சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. அவங்க நெட் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய டோக்கன் மாதிரி ஒரு டோக்கன் சர்க்குலேட்டிங் சப்ளைல இந்த டோட்டல் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்து அதுக்கு அவங்க தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய டிஸ்கோட் சேனலில். அவங்களுடைய டோக்கன் இன்னும் ரிலீஸ் ஆகலை. திஸ் டோக்கன் இஸ் நாட் அஃபிலியேட்டட் வித் லேயரேஜ் ஓ த லேயரேஜ் ஃபவுண்டேஷன். அவங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லாத லேயரேஜ்னு சொல்லப்படுற டோக்கன் வந்து ஓடிக்கொண்டு இருக்குது. ஸோ யாருமே அந்த லேயரேஜ்னு சொல்லி உள்ளவங்களோட காசை போட்டு அதில் ஏமாந்துட வேணாம்னு சொல்லி அவங்க அவேர்னஸ் கொண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எப்போ லிஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்களுடைய ஒஃபிஷியல் டிஸ்கோட்டில் அல்லது ட்விட்டரில் தருவாங்க. ஸோ வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது இந்த கிரிப்டோ மேயர்னு சொல்லப்படுற யாரும் நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டு வந்தோம். 2-3 கிழமைக்கு முதல் கேவைசி வெரிஃபிகேஷன் பண்ணி சொல்லியிருந்தேன். எல்லோரும் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். அவங்களுடைய மைனிங் ஒஃபிஷியலி எண்டட் ஆகிட்டு இன்றைக்கு ஒஃபிஷியல் எண்டட் ஆகிட்டு காலையிலேருந்து ஒர்க் ஆகலை. ஸோ அவங்க லிஸ்டிங்காக ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஸோ அடுத்த கிழமை அல்லது அதுக்கு அடுத்த கிழமையில் லிஸ்டிங் அப்டேட்டுகள் வரலாம். அடுத்தது இந்த டைம் ஃபார்ம் நாங்கள் 1 இயராக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். இந்த டைம் ஃபார்ம் ஆல்ரெடி டைம்னு சொல்லப்படுற டோக்கன் லிஸ்ட் ஆகிட்டு அவங்களுடைய டோக்கன் லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆகிக்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 12.3 லட்சம் ட்ரேட் ஆகிக்கொண்டு நிறைய எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிக்கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் மைன் பண்ணி கொண்டு இருக்கிற செகண்ட் டோக்கனை அவங்க கன்வெர்ட் பண்ண போகிறாங்க. டைம் டோக்கனாக கன்வெர்ட் பண்ணி எங்களுக்கு தருவாங்க. ஸோ 200 மில்லியன் செகண்ட் டோக்கன் எங்களுக்கு ஒரு டைம் டோக்கனாக கன்வெர்ட் பண்ண போகுதுன்னு சொல்லி ஒரு ரூமர் ஒன்று போய்கிட்டு இருக்குது. அது ஒஃபிஷியலான நியூஸ் இல்லை. ஆனால் அப்படி கன்வெர்ட் பண்ணப்பட்டால் எங்களுக்கு ஓரளவு ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லி நம்பப்படுது. ஸோ எல்லாருமே ஸ்டார்டிங்லேருந்து ஒர்க் பண்ணிக்கொண்டு எல்லாத்தையுமே நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளான நல்ல ஒரு எலகேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க, ஒர்க் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து இந்த ப்ளம் ஏர்ட்ராப்பில் அந்த 3000 MB பாயிண்ட்ஸ் எங்களுக்கு ஃப்ரீயாக தந்து கொண்டு இருந்தாங்க. இப்போ அவங்க ரீசெட் பண்ணிட்டாங்க. நாங்கள் ட்ரேடிங் எதுவுமே பண்ணாமல் 3000 MB பாயிண்ட்ஸ் ஃப்ரீயாக கிடைச்ச எல்லாருடைய அந்த பாயிண்ட்ஸும் இல்லாமல் போயிட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஸ்டார்டிங்கில் பண்ணியிருந்தேன். இப்போ என்னுடைய ப்ளம் ஏர்ட்ராப் பேஜில் போய் பார்க்க அந்த MB பாயிண்ட்ஸை காணல. ஸோ அவங்களுடைய எலகேஷன் எங்களுக்கு வித்ட்ரால் கிடைக்கணும்னு சொல்லி ஏர்ட்ராப் எலிஜிபிலிட்டியில் இது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். 180 பாயிண்ட்ஸ் வச்சுக்கொள்ளணும் அல்லது நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் டாஸ்க் பண்ணியிருக்கணும். ஸோ ப்ரூஃப் ஆஃப் டாஸ்க் நாங்கள் பண்ணியிருக்கிறோமா இல்லையான்னு சொல்லி என்ன செக் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேருக்கு எடுத்துருந்தீங்க. அதன் அடிப்படையில் எப்படி ப்ரூஃப் ஆஃப் ஆக்டிவிட்டி நாங்கள் பண்ணியிருக்கோம், அதாவது 0.12 ட்ரான்சாக்ஷன் பண்ணி நாங்கள் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஆக்டிவிட்டி பண்ணியிருந்தோம். அதை எப்படி செக் பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதில் பார்க்க இல்லாது நாங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருக்க வாலெட்லான்னு பார்க்கலாம். ட்ரஸ்ட் வாலெட், உங்களுடைய டொன்கீப்பர் வாலெட் அல்லது டெலிகிராம் வாலெட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணி இல்லை ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருப்பீங்க. அதை எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதில் நாங்கள் இந்த டாஸ்க் ட்ரேட் பண்ணால் தான் எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த ப்ரூஃப் ஆஃப் ஆக்டிவிட்டி பண்ணாதவர்களுக்கு. அதுக்கு எங்களுக்கு 10 USDT அளவான டொன் எங்களுக்கு தேவைப்படும். ஸோ அது ரிஸ்க் என்னென்னா டெலிகிராம் ஏர்ட்ராப் போட்ஸ் எல்லாம் நம்ப முடியாமல் இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த ட்ரேட் யூனியனில் போய்ட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் 10 USDT பெறுமதியான டொன் அவங்களுக்கு அனுப்பி அந்த ட்ரேட் ஏதாவது ஒரு மீம் கோயினை பை பண்ணி செல் பண்ணுற மாதிரி ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான வீடியோஸில் நிறைய அவைலபிள் இருக்குது. ஸோ பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் எப்படி செக் பண்ணுறேன்னு சொன்னால் உங்களுடைய டொன்கீப்பர் வாலெட் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிற வாலெட்டில் வாங்க. வாலெட்டில் வந்து ஹிஸ்ட்ரின்னு சொல்கிற பேஜுக்கு வாங்க. ஹிஸ்ட்ரிக்கில் வந்து பாருங்கள், ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். நிறைய ட்ரான்சாக்ஷன் எல்லாமே இருக்கும். அதில் நீங்கள் நவம்பர் மாதத்துக்குள்ளே வாங்க. அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்களா இருந்தால் டிசம்பர், நவம்பர், பிப்ரவரி அப்படிலாம் வரும். அதில் நவம்பர் மாதத்துக்கு வாங்க. அக்டோபரில் நினைக்கிறேன். இப்போ நவம்பர் மாதத்தில் வந்து நவம்பர் மாதம் 2ஆம் தேதி அல்லது 3ஆம் தேதிக்குரிய இதில் பாருங்கள். இதில் நான் கொடுத்துருக்கேன் ப்ளம் ஹாட் வாலெட்னு சொல்லப்படுற ஒரு டாஸ்க் ஒன்று ட்ரான்சாக்ஷன் பண்ணது காட்டுதா. 2 ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன். நவம்பர் மாதம் 2ஆம் தேதி, நவம்பர் மாதம் 3ஆம் தேதி 2 ட்ரான்சாக்ஷன் அடுத்தடுத்த நாளில் பண்ணியிருக்கேன். இதுதான் இந்த டாஸ்க். இப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் டாஸ்க் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி அர்த்தம். அப்படி எந்த டாஸ்க்குமே உங்களுடைய இதில் ஹிஸ்ட்ரியில் இல்லாவிட்டால் நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் டாஸ்க் பண்ணவில்லைன்னு சொல்லி அர்த்தம். ஸோ இது பண்ணாதவர்கள் ஏர்ட்ராப்புக்கு எலிஜிபிள் ஆகணும்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் ட்ரேட் பண்ணி ஆகணும். பட் ரிஸ்க் இருக்குது. நான் உங்களை ஸ்டார்டிங்லேயே ஃபோன் பண்ணுற ரிஸ்க் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது வெண்டேட்டா கேம்னு சொல்ல போகிற ஏர்ட்ராப் நாங்கள் நேற்று எங்களுடைய டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருந்தேன். இது அவங்களுடைய ஒஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில். பெரிய அளவில் ரீச் ஆகலை, பெரிய அளவில் ஃபாலோவர்ஸ் இல்லாத ஒரு இது சுய் நெட்வொர்க் சப்போர்ட் பண்ணுற சுய் பிளாக் செயினில் வர ஒரு ஏர்ட்ராப். இதில் நாங்கள் டாஸ்கள் பண்ணுற மாதிரி இருக்குது. நிறைய டாஸ்கள் பண்ணி பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது. சின்ன சிம்பிளான டாஸ்கள் தான் இருக்குது. நான் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கில் நீங்கள் 3 பேரை மட்டும் தான் மேக்ஸிமம் ரெஃபர் பண்ண முடியும். ஸோ அந்த லிங்கை காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. காப்பி பண்ணிட்டு மிஸ்ஸஸ் ப்ரௌசரில் போட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா அந்த எப்படி வரும். இதில் ஜாயின் வித் கூகுள் அக்கௌண்ட் அல்லது ஜாயின் வித் சுய் வாலெட்னு கேட்கும். அதில் சுய் வாலெட்டை கொடுத்து உங்கள் சுய் வாலெட்டோட கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு மேலே சுய் வாலெட் எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணுங்கள். மிஸ்ஸஸ் ப்ரௌசரில் ஆட் பண்ணி போட்டு உள்ளே வந்தீங்கன்னா எப்படி ஓப்பன் ஆகும். அதில் முதல் 2 டாஸ்க்கும் ஒன் செயின் டாஸ்க்கள் மாதிரி இருக்கும். சுயை நாங்கள் கொடுத்து நாங்கள் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஸ்பின் டாஸ்க்கும் அது இன்னொரு டாஸ்க்கும் இருக்கும். அதுக்கு இருக்கிற நிறைய டாஸ்க்கள் இருக்குது. அந்த ப்ரெசன்ட்
ப்ரெசன்ட் சம்திங் இருக்குது, பிரேக் ப்ரெசன்ட் அப்படி எல்லாம் இருக்குது. அதோட முதலாவது அந்த வல்ட்ரஸ்ன்ற டாஸ்க்குரிய ஆன்சர்ஸ் நான் ஷேர் பண்ணுவோம். அதோட ரெண்டாவது டாஸ்க்கு இருக்கிறது ப்ரெசன்ட் பிரேக்னு சொல்லப்படுற டாஸ்க். அந்த டாஸ்க்குள்ள 2 கொஸ்ட் தந்திருப்பாங்க. அந்த கொஸ்ட்டுக்குரிய ஆன்சர்ஸ் எல்லாமே நான் என்னுடைய டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு கீழே வந்தீங்களா இருந்தால் ரிடில் டாஸ்க்குன்னு சொல்லி 2 டாஸ்க் தந்திருப்பாங்க. அதோட கீழே ப்ரெசன்ட் பிரேக் பார்ட் 1, ப்ரெசன்ட் பிரேக் பார்ட் 2ன்னு சொல்லி நிறைய டாஸ்க்கள் தந்திருக்காங்க. அந்த டாஸ்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உதாரணத்துக்கு 9 டாஸ்க்கள் உள்ளுக்குள்ளே இருக்கும், அல்லது 8 டாஸ்க்கள் இருக்கும். அந்த ஒவ்வொரு டாஸ்க்குகளையும் ஒவ்வொரு ஆன்சர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் ஒவ்வொரு ஆன்சர் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த எல்லா ஆன்சர்ஸுமே நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் இதில் போட்டுருக்கேன். இல்லை ஹெட்டிங் போட்டு என்ன டாஸ்க்கு, என்ன கொஸ்ட்டுக்கு, என்ன டாஸ்க்குரிய என்னென்ன ஆன்சர்னு சொல்லி நம்ம 1, 2ன்னு சொல்லி போட்டிருக்கேன். எல்லா ஆன்சர்ஸுமே காப்பி பண்ணி நீங்கள் அதில் கொண்டு பேஸ்ட் பண்ணிங்கன்னா சரி, இந்த டாஸ்க்கெல்லாம் முடிஞ்சிடும். அந்த டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதாக உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1500-2000 பாயிண்ட்ஸ் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அதோட ரெஃபரல் லிங்கும் அதில் இருக்குது. 3 பேர் தான் நீங்கள் மேக்ஸிமம் ரெஃபர் பண்ண முடியும். ஸோ லிமிட்டடில் வச்சுருக்கிறதால உங்கள் எலக்ஷன் தர நேரத்தில், வித்ரோ பண்ண நேரத்தில் நல்ல ஒரு ப்ரைஸில் வரலாம்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன், பர்சனலாக எதிர்பார்க்குறேன். அப்படி இந்த டாஸ்க்கெலாம் நீங்கள் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு பிறகு கம்யூனிட்டி டாஸ்க்குன்ற ஒரு டாஸ்க் இருக்குது. அந்த டாஸ்க்கில் ஒரு 9 டாஸ்க் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். அவங்களுடைய ட்விட்டரில் ஜாயின் பண்ணுறது, அப்புறம் நம்மளோட ட்விட்டர் அக்கௌண்ட்ஸை ஃபாலோ பண்ணுறது, லைக் பண்ணுறது, ரீட்வீட் பண்ணுறது, அப்படியான டாஸ்க் எல்லாம் இருக்கும். அந்த டாஸ்க்களையும் பண்ணிக்கொள்ளுங்க. கம்யூனிட்டின்னு சொல்லப்படுற டாஸ்க், அதில் ரிடில்னு ஒரு டாஸ்க் இருக்கும். அதோட டெய்லி செக்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். டெய்லி நீங்கள் இதில் வர 10 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு டெய்லி செக்இனுக்காக தருவாங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய இன்விடேஷன் லிங்க் இருக்குது. நான் 3 பேர் இன்வைட் பண்ணிட்டேன். யாரும் இன்வைட் பண்ண விருப்பம் உண்டாங்க, எனக்கு 3 ரெஃபரன்ஸ் பண்ணணும்னு சொன்னால் எனக்கு உங்களுடைய லிங்க்ஸை ஷேர் பண்ணுங்கள். அப்படி ஷேர் பண்ணி கொண்டு இருக்கிற தான் நான் ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கேன். மாறி லிங்கில் ஷேர் பண்ணி ஒரு 3-4 பேரை மாற்றி 3-4 லிங்க்ஸை நான் ஷேர் பண்ணி கொண்டிருக்கேன். இப்போ இருக்கிற என்னோடய லிங்க் இல்லை, எனக்கு 3 வந்துட்டாங்க. இப்போ அனுப்பி கொண்டு எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கொண்டிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் ரீச் ஆகிட்டு நினைக்கிறேன். இதை அனுப்ப விருப்பமானாக்க நீங்கள் கண்டெக்ட் பண்ணுங்கள். பார்த்து நாங்கள் அதை உங்களோட லிங்க்ஸை நான் அதில் பேஸ்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் 3 பேர் தான் நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டாம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஜாயின் பண்ணணும்னு சொன்னால் என்னோட ரெஃபரல் லிங்க் மட்டும் காணாது. உங்களோட ரெஃபரல் லிங்க்ஸும் தேவை. ஸோ நான் மாறி அதில் போட்டுக்கொண்டே இருப்பேன். மேக்ஸிமம் 3 பேர் தான் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ உங்களோட லிங்கைக்குள்ள 3 பேர் தான் ஜாயின் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட கீழே லீடர் போட்டு அதோட நிறைய டாஸ்க்கள் எல்லாமே அவைலபிள் இருக்குது. புதுசாக டாஸ்க்கள் வார்த்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். நீங்கள் கனெக்ட் பண்ணப்படுற போலாட் அதோட உங்களோட பாயிண்ட்ஸ் மேல் மூலையில், இடது பக்கம் மேல் மூலையில் ஒரு ஷோ ஆகும். நீங்கள் ஒவ்வொரு டாஸ்க்கும் பண்ண அது அட் ஆகி உங்களுக்கு ஷோ ஆகும். இங்கே தான் இருக்குது டாஸ்க்குரிய ஆன்சர்ஸ், எல்லா டாஸ்க்குரிய ஆன்சர்ஸ் மேலே இருக்குது. ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி உங்களோட பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணி கொண்டு வாங்க. இதை வேறு அப்டேட் வார்த்தை தெரியப்படுத்துவேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, தேங்க்யூ.